இப்போ இந்த மக்களாட்சியின் வகைகள் எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்கு. ஒன்று வந்து நேரடி மக்களாட்சி, இன்னொன்று வந்து மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நேரடி மக்களாட்சி அப்படின்னா என்ன? மக்கள் நேரடியாக கூடி முடிவுகள் எடுப்பார். இந்த சட்டம் வேண்டுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத நான் அப்படியே புரியுற மாதிரி எழுதியிருக்கேன். வேணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற எல்லா முடிவுகளும் இப்படி நேரடியாகவே வந்து மக்கள் எடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து ஓட் மூலியமாக ஓட் போட்டு முடிவு செய்கிறது. ஸோ அதை தான் வந்து மக்களாட்சி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப்பான நேரடி மக்களாட்சி முறையில் வருது. ஒன்றுமே இல்லைங்க, நேரடி மக்களாட்சி அவ்வளோதான் ஆன்சர் அதுலேயே இருக்குது. மக்கள் வந்து நேரடியாக வந்து கூடி எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. லைக் ஒரு சட்டம் வருதுன்னா அந்த சட்டம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற எல்லா முடிவுகளும். ஸோ அதுதான் நேரடி மக்களாட்சி. இது எங்கே அப்படின்னா அப்பவும் சரி இப்போவுமே வந்து ஸ்விட்சர்லாண்டில் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் ஸ்விட்சர்லாந்து வந்து இவ்வளோ நல்லா செழுமையாக ரொம்ப வளர்ச்சி அடைந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பண்டைய கிரேக்க நகர அரசுகள் அதுவும் ஓகே நேரடி மக்களாட்சி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது மறைமுக மக்களாட்சி. இந்த மறைமுக மக்களாட்சியில் பார்த்தோன்னா மக்களின் சார்பாக மக்களால் தேர்ந்து எடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் போய் முடிவு எடுப்பார்கள். மக்கள் நேரடியாக முடிவு எடுக்க முடியாது. இதுதான் இதில் ஹைலைட்டே. மக்கள் நேரடியாக முடிவெடுக்கவே முடியாது. ஆனால் அதில் அப்படி இல்லை. மக்கள் நேரடியாக முடிவெடுக்கிறது நேரடி மக்களாட்சி. மறைமுகத்தில் அப்போ யார் முடிவெடுப்பாங்க அப்படின்னா பிரதிநிதிகள், மக்களுடைய சார்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. ஓகேவா? இந்த பிரதிநிதிகள் தான் போய் முடிவெடுப்பாங்க. ஸோ அடுத்தது மக்கள் நேரடியாக முடிவு எடுக்க முடியாது. அவ்வளோதான். அடுத்தது பிரதிநிதித்துவ மக்கள் ஆட்சி முறை தான் அதாவது இந்த மறைமுக மக்களாட்சி இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்கள் ஆட்சி முறை. ஓகேவா? பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இது எங்கெல்லாம்னா எக்ஸாம்பிள் இந்தியாவில், அமெரிக்காவில், இங்கிலாண்டில் ஃபாலோ பட்டுருக்கு. ஸோ அர்த்தசாஸ்திரத்தை பற்றி கேட்டோம்ல, ஸோ பார்த்தோம்ல. ஸோ அந்த அர்த்தசாஸ்திரம் நூலை எழுதியவர் அப்படின்னு பிவிக்கு வந்திருக்கு. அது யாருன்னா சாணக்கியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மக்களாட்சியின் வகைகள் இருக்கு இல்லையா, அதுவும் எவ்வளோ வகைகள்னு கேட்கப்பட்டிருக்கு. 2 வகைகள். ஸோ அதெல்லாம் என்னெல்லாம்? நேரடி மறைமுக மக்களாட்சி, இது ரெண்டுமே. அப்புறம் நேரடியில் ஒரு பாயிண்ட், ஒரு மறைமுகத்தில் பிரதிநிதிகள் அப்படின்ற இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிட்டு இப்போ பிரதிநிதிகள் போய் முடிவெடுப்பாங்க. அது எந்த மக்களாட்சி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும்? மறைமுக மக்களாட்சி. அந்த மாதிரி வந்து இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாயிண்ட்ஸ் தான் இது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கான்செப்ட் கூட ரொம்ப ஈஸியானது, இம்பார்ட்டன்ட் பிவிக்கில் வரப்பட்டது தான் எழுதியிருக்கேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த நேம்ஸ் கொடுத்துட்டு இது வந்து மறைமுகமாக ஒரு நேரடி மக்களாட்சி அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஸ்விட்சர்லாண்டில் இப்போவுமே வந்து நேரடி மக்களாட்சி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போவும் அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 11 பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு.